Hi friends, this is Bhuvan. In our web design tutorial பார்க்க போறது CSS sprites. Okay, so CSS sprites அப்படினா என்னன்னு பார்க்க போறோம். அந்த CSS sprites எப்படி யூஸ் பண்ணலாம், so அதுல என்ன advantages அப்படிங்கறத பார்க்க போறோம். ஓகேங்களா? so இந்த CSS spritesங்கறது இப்போதைக்கு advanced technique. எப்படினா நம்ம இமேजेस தனித்தனியா இன்டிவிஜுவலா நிறைய இமேजेस நம்ம வெப்சைட்ல வச்சிருப்போம் இல்லையா, so அந்த ஒவ்வொரு இமேஜுக்கும் நாம லோட் பண்ணும்போது ஒரு HTTPS ரெக்வெஸ்ட் சென்ட் பண்ணி தான் லோட் பண்ணுவோம். so நமக்கு வந்து ரெக்வெஸ்ட் டைம் அதிகமா எடுக்குது. so இது என்ன பண்ண போறோம்னா CSS sprites யூஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்ற இமேजेस எல்லாமே ஒட்டுக்கா சேர்த்து ஒரே இமேஜ்ல வச்சு, ஓகேங்களா, அந்த பர்టిక్యులர் பொசிஷன் மட்டும் நம்ம எடுத்து யூஸ் பண்ண போறோம். ஓகேங்களா? சோ இதுக்கு பேர் தான் CSS sprites. இது எப்படி அப்ளை பண்றதுன்னு நாம இன்னைக்கு டியூட்டோரியல்ல பார்க்கலாம். ஓகேங்களா? Thank you. சோ நான் CSS sprite பத்தி சொன்னேன். ஓகே, சோ இந்த CSS sprite யூஸ் பண்ணி நான் இப்போ ஒரு பேக்ரவுண்ட் அப்ளை பண்ணிருக்கேன். சோ இப்போ பாத்தீங்கன்னா Facebook ஐகான் இங்க வந்து அப்ளை பண்ணிருக்கேன். ஓகே, சோ ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்த Facebook ஐகான்ங்கிறது நான் சிங்கிள் இமேஜ் கிடையாது. ஓகேங்களா? சோ இந்த இமேஜ்ல பாத்தீங்கன்னா இது நான் இப்போ Photoshopல ஓபன் பண்ணிருக்கேன். ஓகே, சோ இதுல பாத்தீங்கன்னா நிறைய லேயர்ஸ் இருக்கு, நிறைய இமேजेस இருக்கு. நம்ம இதுல பர்టిక్యులரா இந்த Facebook ஐகான் மட்டும் அங்க டிஸ்ப்ளே பண்ற மாதிரி பண்றோம். ஓகேங்களா? சோ தட் இதுல என்ன ஆகுதுன்னா நம்ம இதுல இருக்க எந்த ஐகான் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், எங்க வேணாலும். பட் நமக்கு பாத்தீங்கன்னா இது எல்லாமே சேர்ந்து ஒரே இமேஜ்ல இருக்கு. சோ தட் பாத்தீங்கன்னா HTTPS ரெக்வெஸ்ட், அதாவது ஒரு இமேஜ் லோட் பண்ணோம்னா நம்ம ஃபர்ஸ்ட் இந்த வெப் பேஜ் என்ன பண்ணனும்னா ஒரு HTTPS ரெக்வெஸ்ட் சென்ட் பண்ணி, ஓகே, அதாவது எனக்கு இந்த இமேஜ் வேணும் அப்படின்னு சொல்லி சர்வர் கேட்கும். சோ சர்வர் வந்து அந்த இமேஜ் வந்து உங்களுக்கு பாஸ் பண்ணிவிடும். ஓகே, சோ நம்ம என்ன பண்றோம்னா எல்லா இமேஜும் நம்ம ஒட்டுக்கா சேர்த்து ஒரே இமேஜா மாத்தி வச்சிருக்கோம். சோ தட் பாத்தீங்கன்னா ஒரே ஒரு இமேஜ் ஒரே ரெக்வெஸ்ட் மட்டும் நம்ம சென்ட் பண்ணோம் அப்படின்னா அந்த டோட்டல் இமேஜ் நமக்கு கிடைச்சிரும். அந்த இமேஜ் யூஸ் பண்ணி நம்ம எங்க வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, சோ இது பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நான் பண்ணி வச்சிருக்கேன். சோ இது வந்து இன்னொன்னு நான் கிரியேட் பண்ணி உங்களுக்கு எப்படி பண்றதுன்னு காட்டுறேன். ஓகே, சோ அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இது வந்து இங்க ஒரு டயட்டாக் நான் டிஃபைன் பண்ணிருக்கேன். ஓகே, சோ பாத்தீங்கன்னா ஒரு லிங்க் பிளஸ் அந்த லிங்க் வந்து இமேஜ் கொடுத்திருக்கேன். ஓகே, சோ இது பாத்தீங்கன்னா ஒரு div tag கண்ட்ரோல் பண்ணுது. ஓகேங்களா? சோ இதுதான் டோட்டல் ஸ்ட்ரக்சர். ஓகே, நம்மளுக்கு பாத்தீங்கன்னா டெக்தமிழுக்கு தனியா வெப்சைட் இருக்கு Facebookல. அதாவது Facebookல நமக்கு தனியா ஒரு பேஜ் இருக்கு. சோ இந்த டெக்தமிழோட பேஜ் பாத்தீங்கன்னா Facebookல நீங்க சர்ச் பண்ணீங்கன்னா சர்ச் பாக்ஸ்ல டெக்தமிழ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வரும். ஓகே, சோ இப்போ நான் என்ன பண்றேன்னா Facebook ஐகானுக்கு இந்த லிங்க் ப்ரொவைட் பண்றேன். ஓகே, சோ அந்த லிங்கை கிளிக் பண்ணா உங்களுக்கு டைரக்டா நம்மளோட Facebook பேஜுக்கு வந்துரும். சோ இதுல பாத்தீங்கன்னா டிஸ்கஷன் ஒரு செக்ஷன் இருக்கு. சோ இதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா நீங்க உங்களோட டவுட்ஸ் எல்லாம் நீங்க போஸ்ட் பண்ணலாம். சோ அதுக்கு வந்து உங்களுக்கு ரிப்ளைஸ் வரும். ஓகே, சோ இதெல்லாம் ஆல்ரெடி பாத்தீங்கன்னா நிறைய பேர் உங்களுக்கு क्वेश्चंस கேட்டு ஆன்சர் பண்ணது. ஓகே, சோ அந்த லிங்கை நான் இங்க ப்ரொவைட் பண்றேன். ஓகே, சாரி, சோ இது ஆக்சுவலா உங்களுக்கு தமிழ்ல இருக்கு. ஓகே, சோ இத நம்ம இந்த லிங்க் இங்க கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இதுல பாத்தீங்கன்னா ஒரு டிரான்ஸ்பரண்டான ஒரு இமேஜ் செட் பண்ணிருக்கேன். சோ அதெல்லாம் எப்படி செட் பண்றது என்னங்கறத பார்க்கலாம். ஜஸ்ட் நீங்க தெரிஞ்சுங்க. ஓகே, இங்க லிங்க் கொடுத்திருக்கு. இப்போ வந்து இங்க இன்னொரு இமேஜ் செட் பண்ணிருக்கேன். அந்த இமேஜுக்கு நம்ம ஹைபர் லிங்க் கொடுத்திருக்கோம். சோ அதை கிளிக் பண்ணா நம்ம Facebook வெப் பேஜுக்கு நமக்கு போகும். ஓகே, சோ இது வந்து எப்படி பண்ணுங்கிறது இன்னொரு ஐகான் கிரியேட் பண்ணி காட்டுறேன். ஓகே, சோ இப்போ வந்து நியூவா இன்னொரு ஐகான் இன்னொரு div tag கிரியேட் பண்றேன். ஓகே, சோ இது பாத்தீங்கன்னா கிளாஸ் பாத்தீங்கன்னா ஐகான் 2 ன்னு கொடுத்துக்கலாம். சோ இது கீழே டிஸ்ப்ளே ஆகிறது ஆல்ரெடி உங்களுக்கு கிரியேட் பண்ண கிளாसेस. இப்போ வந்து கிரியேட் பண்ண இன்னொரு கிளாஸ் கொடுக்குறேன். ஓகே, சோ div tag கிரியேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த கிளாஸ் நம்ம இப்போ கிரியேட் பண்றோம் மேனுவலா. ஓகே, சோ பாத்தீங்கன்னா ஆல்ரெடி கிரியேட் பண்ணது ஐகான் 1. சோ இது என்ன பண்ணலாம்னா நம்ம அப்படியே டேட்டா ஃபுல்லா காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, சோ இதுல பாத்தீங்கன்னா மார்ஜின் லெஃப்ட்ங்கறத நம்ம யூஸ் பண்ண தேவையில்லை.
ஏன்னா அது ஃபர்ஸ்ட் ஒன் செட் பண்றதுக்காக வச்சது. மற்றபடி பார்த்தீங்கன்னா மறுபடியும் கொடுத்தோம்னா நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகாது. காரணம் என்னன்னா இங்கே ஃப்ளோட்னு இருக்கு. ஸோ அந்த ஃப்ளோட் ஆப்ஷன் என்ன பண்ணணும்னா நம்மளுக்கு அந்த ப்ராப்பர்ட்டிஸ்லாம் டிசேபிள் பண்ணி விட்டுரும். நெக்ஸ்ட் பேக்ரவுண்ட் இமேஜ். ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்ம கொடுக்குற பேக்ரவுண்ட் இமேஜ். இது பார்த்தீங்கன்னா இங்கே செட் பண்ணியிருக்கோம் சோசியல் ஐகான்ஸ்னு. ஓகே, ஸோ இது பார்த்தீங்கன்னா ஓகே எல்லா ஐகான்ஸும் ஒரே இமேஜில் இருக்கு. நம்மளுக்கு இந்த பர்டிகுலராக இந்த ட்விட்டர் ஐக்கான் மட்டும் வேணும். ஓகே, ஸோ இந்த ட்விட்டர் ஐக்கான் எப்படி அந்த எந்த பிளேஸ்ல இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா நம்ம ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ணி ஓகே ரூலர் டூல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஷிஃப்ட் அமுத்தி ஐ அமுத்திட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இது கிடைக்கும். ஓகே, ரூலர் டூல். ஸோ இதை செட் பண்ணி நம்ம இதை மூவ் பண்ணலாம். ஓகே, எந்த இடத்துல வேணும் அப்படின்னு சொல்லி மூவ் பண்ணலாம். ஸோ பார்த்தீங்கன்னா 191 x coordinate 191 y coordinate 214. ஸோ இந்த பிளேஸ்ல ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அதை ஸ்பெசிஃபை பண்ணலாம். இது வந்து மைனஸ்ல இருக்கணும். ஓகே, ஸோ இது பார்த்தீங்கன்னா x coordinate y coordinate பார்த்தீங்கன்னா மைனஸ்ல இது வருது. ஸோ -190 இது பார்த்தீங்கன்னா -214. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த ட்விட்டர் ஐகான் வந்துருச்சு. ஓகே, பட் இது பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி கொடுத்த இதை ஓவர்லேப் பண்ணிருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா இதுக்கு பொசிஷன் செட் பண்ணலாம். ஓகே, ஸோ பொசிஷன் இது பார்த்தீங்கன்னா ரிலேட்டிவ் கொடுத்துக்கணும். ஏன்னா நம்ம எதுக்குள்ள பிளேஸ் பண்ணியிருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் ஆகிக்கும். ஓகே, அண்ட் தென் பார்த்தீங்கன்னா லெஃப்ட்னு ஆப்ஷன் இருக்கு. ஸோ பார்டர் அதாவது லெஃப்ட்ல இருந்து உங்களுக்கு எவ்வளோ தள்ளி வரணும், லெஃப்ட் சைட்ல இருந்து உங்களுக்கு எவ்வளோ பிக்சல்ஸ் தள்ளி இருக்கும்னு சொல்லி ஸ்பெசிஃபை பண்றது இது. ஸோ 50 பிக்சல்ஸ் கொடுத்துக்கலாம். ஓகே, இது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஒரு சின்ன ப்ராப்ளம் ஆக்குறது என்னன்னா நாங்கள் ஐகான் 2ன்னு மாற்றல. ஓகே, நம்மளுக்கு இப்போ ட்விட்டர் ஐகான் ரெடி ஆயிடுச்சு. இது 20 பிக்சல்ஸே கொடுத்துக்கலாம், ரொம்ப தேவையில்லை. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா நம்ம ஜஸ்ட் பேக்ரவுண்ட் இமேஜ் கொடுத்துட்டு அது எங்கிருந்து ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லி கொடுத்துருக்கோம். இன்னொரு இது ட்வீக் என்னன்னா நம்ம வித்தும் ஹைட்டை ஸ்பெசிஃபை பண்ணிட்டோம். ஸோ அதுக்கு மேலே இருக்கிறது வந்து உங்களுக்கு காட்டாது. அப்புறம் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் ரிப்பீட் வந்து நோ ரிப்பீட் கொடுத்துட்டோம். ஸோ வந்து பேக்ரவுண்ட் ரிப்பீட்டும் ஆகாது. ஓகேங்களா? இந்த ஃப்ளோட் ஆப்ஷன் எதுக்கு அப்படின்னா உங்களுக்கு அப்பதான் வந்து டயடாக்ஸ் வந்து ஒன்னுக்கு பின்னாடி இன்னொன்று அலைன் ஆகும். இல்லைன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு டயடாக் வந்துச்சுன்னா அடுத்த டயடாக் வந்து கீழே போயிடும். ஓகே, ஸோ அந்த கீழே போகாம ஒரே லைன்ல இருக்கிறதுக்காக பண்றதுக்கு தான் இந்த இது ஆப்ஷன் யூஸ் பண்றோம். அண்ட் தென் பாத்தீங்கன்னா இப்போ ப்ரீவியூ கொடுத்து பார்க்கலாம். ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபேஸ்புக் இதுக்கு உங்களுக்கு இது இருக்கு, அதாவது உங்களுக்கு போறதுக்கு உண்டான லிங்க் இருக்கு. நம்ம இன்னும் இதுக்கு லிங்க் தரல, ட்வீட்டருக்கு உண்டான லிங்க் தரல. ஓகே, ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு பேக்ரவுண்ட் தான், இது நீங்க ட்ராக் பண்ணி இழுக்க முடியாது. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கோம் அப்படிங்கறது இப்போ காட்டுறேன். ஸோ அப்போ உங்களுக்கு நல்லா புரியும். ஆக்சுவலா இது பேக்ரவுண்டை நம்ம கிளிக் பண்ண வைக்க முடியாது. ஓகே, ஸோ அதுக்காக என்ன பண்றோம் அப்படின்னா வேற ஒரு இமேஜ் நம்ம லோட் பண்ண வைக்கிறோம். ஓகே, ஸோ இது trans.gifனா நத்திங் பட் இது வந்து ஒரு டிரான்ஸ்பரண்ட் இமேஜ், ஒரு ஜிஃப் ஃபைல் நாங்கள் சேவ் பண்ணி வச்சிருக்கேன். அந்த ஜிஃப் ஃபைல் பார்த்தீங்கன்னா வித்தும் ஹைட்டும் 100% கொடுத்துருக்கேன். இப்போ ஃபோட்டோஷாப்பில் நீங்கள் ஒரு டிரான்ஸ்பரண்ட் ஃபைல் ஈஸியாக கிரியேட் பண்ணலாம். ஒரு நியூ டாக்குமெண்ட் கிரியேட் பண்ணிட்டு ஓகே, ஸோ அதில் பர்டிகுலராக ஒரு பிளேஸ் மட்டும் நீங்கள் கிராப் பண்ணி எடுக்கலாம். ஸோ கிராப் ஆப்ஷன் சூஸ் பண்ணிட்டு பர்டிகுலர் பிளேஸ் கிராப் பண்ணிங்க. சின்னதாக, ரொம்ப சின்னதாக இருந்தால் கூட போதும். ஓகே, ஸோ இப்போ லேயர்ஸில் போயிட்டு ஒரு நியூ லேயர் கிரியேட் பண்ணிட்டு கீழே இருக்க லேயரை டபுள் கிளிக் பண்ணி டெலிட் பண்ணிடுங்க. ஓகே, ஸோ இதை சேவ் பண்ணும்போது ஜிஃப் ஃபைலை சேவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, நான் ஆல்ரெடி சேவ் பண்ணியிருக்கேன் trans.gifனு. ஸோ ஜிஃப் ஃபைலை சேவ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டிரான்ஸ்பரண்டாக இருக்கும். ஸோ தட் பின்னாடி இருக்கிற இமேஜை உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணும். பின்னாடி இருக்கிறது வந்து உங்களுக்கு அப்படியே தெரியும். ஓகே, ஸோ அதுதான் நான் இங்கே பண்ணியிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வித்தும் ஹைட்டும் 100% கொடுத்துருக்கு. ஸோ வந்து உங்களுக்கு ஃபுல்லாக கவர் ஆகிடும். அண்ட் தென் இந்த பார்டர் ஈக்குவல் 0 ஏன் கொடுக்குது அப்படின்னா, இது இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த பார்டர் மாதிரி இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் நீங்கள் வியூ பண்ணும்போது இந்த பார்டர் மாதிரி டிஸ்பிளே ஆகும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக வேண்டி நம்ம பார்டர் ஈக்குவல் 0ன்னு கொடுத்துட்றோம். ஓகே, ஸோ இதை அப்படியே மறுபடியும் காப்பி பண்ணி ஓகே இந்த இது கொடுத்துட்றேன். ஓகே, இது பார்த்தீங்கன்னா நம்ம ட்விட்டருக்கு போகணும்.
ஸோ அதுக்காக வேண்டி லிங்க் மட்டும் மாற்றிக்கலாம். twitter.com/techtamil. ஓகே, ஸோ நம்மளுக்கு ட்விட்டர் ஐக்கானும் ரெடி ஆயிடுச்சு, ஃபேஸ்புக் ஐக்கானும் ரெடி ஆயிடுச்சு. இதே இன்கேஸ் நம்ம ஒரு இமேஜ் யூஸ் பண்ணாமல் 2 இமேஜ் யூஸ் பண்ணியிருந்தோம்னா நம்மளுக்கு சர்வருக்கு 2 HTTPS ரெக்வஸ்ட் போகும். ஓகே, பட் நம்ம இங்கே என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒரே ஒரு சிங்கிள் HTTPS ரெக்வஸ்ட் யூஸ் பண்ணி ஒரு இமேஜ் லோட் பண்ணி அந்த ஒரே இமேஜை நம்ம வந்து 2 இதுக்கு யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ அது பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். சைஸ் உங்களுக்கு இமேஜ் சைஸ் கம்மியாகும். நீங்கள் யூஸ் பண்ணுற எத்தனை இடத்துல வேணாலும் எத்தனை ஐக்கன்ஸ் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி. ஓகே, ஜஸ்ட் இதை சொசைட் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபோட்டோஷாப்பில் போயிட்டு ரூலர் டூல் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா ஒன்ஸ் ரூலர் டூல் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு வந்து எந்த இடத்துல இந்த ஐக்கான் இருக்குன்னு மெஷர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ இது பார்த்தீங்கன்னா யூடியூப் ஐக்கான் இங்கே இருக்குது அப்படின்னா அந்த யூடியூப் ஐக்கான்ட்டு வச்சு ஜஸ்ட் ஸ்டார்டிங் பாயிண்ட் தான். நீங்கள் இது வந்து இங்கே எண்டிங் எப்படி வேணாலும் ட்ராக் பண்ணி வச்சுக்கலாம். பட் இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ இது கால்குலேட் ஏரியா எங்கேன்னு பார்த்தீங்கன்னா இங்கே டாப்பில் உங்களுக்கு கால்குலேட் ஆகும். ஓகே, X position 287, Y position 279. பட் இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு XY கோஆர்டினேட் வச்சு பார்க்கும்போது ஸோ இதுதான் X, இது Y. ஸோ XY கோஆர்டினேட் வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு கீழே இருக்கலாம் மைனஸில் வரும். ஓகேங்களா, ஸோ என்ன சிம்பிளாக சொல்லணும்னா சாரி, ஸோ இது X கோஆர்டினேட், இது Y கோஆர்டினேட். ஓகேங்களா, ஸோ இது X, சாரி, ஸோ இது X, இது Y. ஓகே, ஸோ X கோஆர்டினேட் Y கோஆர்டினேட்ல எங்கே ஆரிஜின் ஆகுதுன்னு நம்ம சொல்லி செட் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா, ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம கால்குலேட் பண்ணி அந்த வேல்யூஸ் எடுத்து நம்ம இங்கே நம்மளோட HTML சொசைட் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா, ஸோ CSS ஸ்ப்ரைட் எப்படி யூஸ் பண்ணு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இதே CSS ஸ்ப்ரைட் யூஸ் பண்ணி நம்ம ஈஸியாக அனிமேட்டட் மெனுஸ் கிரியேட் பண்ணலாம். ஸோ அதை எப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் டுட்டோரியல் சொல்லித்தரேன். ஓகே, ஸோ இப்போதைக்கு நம்ம ஒரே இமேஜ் யூஸ் பண்ணி எப்படி மல்டிபிள் பேக்ரவுண்ட் பட்டன்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி தந்திருக்கு. ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்க. இதில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ.